தியாகி இமானுவேல் சேகரனாரின் குரு பூஜை இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பாக இன்று அவருக்கு மலரஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். முதல் 9ஆம் தேதி 10வது மாதம் 2010ஆம் ஆண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது தேசிய தலைவராக அங்கீகரித்து ஸ்டாம்ப் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார்கள். இதை முதல் இந்தியாவில் அங்கீகரித்தது காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள். தற்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் அரசு விழாவாக அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு எங்களுடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில இந்திய செயலாளர் திரு விஸ்வநாதன், துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதுராமன், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர், மீனவர் அணியின் தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ, திரு மூர்த்தி அவர்கள், திரு லெனின் பிரசாத் இளைஞர் அணி தலைவர் அவர்கள், ராஜாராம் மாவட்ட பொறுப்பாளர், கார்த்திக் மதுரை மாவட்ட தலைவர், செல்லத்துறை அப்துல்லா, சரவணகாந்தி, பாக்கியராஜ் அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை 2010ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் தேதி ஸ்டாம்ப் வெளியிட்டு தேசிய தலைவராக காங்கிரஸ் பேரியக்கம் அங்கீகரித்தது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் அரசு விழாவாக அறிவித்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ராமநாதபுரம் காவல்துறைக்கு எங்களுடைய வேண்டுகோள், இதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அளித்து வந்தார்கள். சிவகங்கையில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து இங்கே கூட்டி வந்தார்கள். ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாம் சரியான முறையில் இங்கே நடத்தவில்லை. வருத்தத்துக்குரியது. ஏன் ராமநாதபுரம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நாங்கள் கட்டுப்பாடோடு வருகிறோம், ஆகையால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் வரும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஏன் இதை ஒழுங்குபடுத்தவில்லை? இது வேதனைக்குரிய விஷயம். நாங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். இது மனநிறைவோடு முடிந்திருக்கிறது. ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் தள்ளுமுள்ளு நடந்திருந்தால் இது யார் பொறுப்பேற்பது? உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனி வரும் காலங்களில் செயல்பட வேண்டும். அங்கங்கே நிற்க வைப்பது, தலைவர்களை பிடிப்பது, சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நானே வருகிறேன், யாரும் கூட கிடையாது. சிவகங்கையில சரியான முறையில் கூட்டிட்டு வராங்க, மதுரை மாவட்டம் சரியான முறையில் கூட்டு வராங்க. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு அலட்சிய போக்கு? இப்போது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர் வராரு. இப்போ அவர் வரும்போது அவருக்கு என்ன சரியான பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால இதெல்லாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் நடத்த வேண்டும். ஏதோ அனாதைகள் வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போக முடியும். பாதுகாப்பு தொய்வுங்கிறீங்களா சார்? வரக்கூடிய ஒரு பாதுகாப்பும் கிடையாது. தொய்வு இருந்தா தானே சொல்ல முடியும். ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க. நன்றி சார். இனிமையாவது எங்களுடைய வேண்டுகோள், இனி வரும் கூட்டத்தை சரியான முறையில் கட்டுப்படுத்தி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாவட்டத்தில் பாதுகாப்புலாம் வேற யாரும் நீங்க பாதுகாப்பு கொடுக்க. நன்றி சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.